ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் படித்து பார்த்துக்கோங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற சேனல்ஸில் வீடியோ யூடியூப்பில் இமீடியட்டாக காமிக்கும். வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வரலன்னா கூட, ஏன்னா ஒரு சில டைமில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் ஃபேஸ்புக்லேயும் போட்டுருவேன். வாட்ஸ்அப்பில் வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன ரீசன்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலேயும் ஃபார்வர்ட் பண்ணும்போது 5 பேராக தான் உங்களுக்கு 5 குரூப்பில் தான் ஃபார்வர்ட் பண்ண முடியுது. அதனால் ரொம்ப டிலே ஆகுது. அதனால் மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்மளுடைய சேனல் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் சேனலில் காமிக்கும். ஓகேங்களா? எப்படி போடுறது, எப்படி சேனலில் உங்களுக்கு வரும் அப்படின்றது சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். இன்றைக்கி நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சி போர்டில் மட்டும் கொடுத்துருந்தேன். எதுக்காக சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டு கொடுத்துருக்கலாம். ஆல் போர்டு கொடுத்தா ரொம்ப லாஸ் ஆகும். அதனால் சி போர்டில் மட்டும் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சி போர்டு மிஸ் ஆகிட்டு பி போர்டில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாரி. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்து உங்களுடைய லாஸை ஈடுகட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு சார்ட் மார்க்கிங் ரூட் எடுத்து வச்சுருக்கிறேன். இது மார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போகக்கூடாது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து மார்க்கிங் பண்ணி எல்லாம் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 500. ஓகேங்களா? 500க்கு உங்களுக்கு மார்க்கிங் எடுத்துருக்கிறேன். 400. ஓகேங்களா? பிசியில் மட்டும் நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபி பிசி டபுள்ஸில் வருது, ஏபிலையும் வருது, பார்த்தீங்கன்னா பிசிலையும் வருது, ஏசிலையும் வருது. பட் ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப பிசியில் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஏபிலையும் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன் இது பிசியில் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் வர்றது ஏபியில் வரும்போது மட்டும் அடுத்த நாளே வருது. பிசியில் வரும்போது 2 நாள், அடுத்த நாள் 2 நாள் 3 நாளுக்குள்ளாரே வருது. அதனால தான் நான் உங்களை பிசியிலே மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இங்கே அடுத்த நாளே வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 நாள், 2வது நாள் வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால தான் பாருங்கள், இங்கே ஒரு பிசிக்கு அடுத்த நாளே ஏசி டபுள்ஸ் வந்திருக்கு. இங்கே ஒரு பிசி டபுள்ஸு ஃபுல் நம்பரில் இங்கே பார்த்தீங்கன்னா 3 நாள் கழித்து வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 551ன்றது 3 நாள் கழித்து வந்திருக்கு. அதனால தான் நான் பிசியில் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மார்க் பண்ணுறது தெளிவாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபார்வர்ட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் மார்க்கிங் போடுறது, பேசுகிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா 3 நாள் தொடர்ந்து அடிச்சிருக்கிறேன். அதாவது அடித்த நாள் அதில் 772ன்னு அடிச்சிருக்கிறேன். இங்கே டபுள்ஸு, இங்கேயும் ஒரு டபுள்ஸு. பிசியில் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிசியில் எடுத்ததுக்கு காரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 700, அடுத்தது 333, அடுத்தது 500, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 177, 855, அடுத்தது பார்த்தீங்கன்னா 422, அப்புறம் பார்த்தீங்கன்னா 555, அடுத்தது 211, அடுத்தது இங்கே ஒரு 355. ஓகேங்களா? இந்த 355க்கு தான் நம்ம கெஸ் எடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே வருது, அப்படி இல்லைன்னா 2-3 நாளில் வருது. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் விட்டு அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லாங்காக விட்டோம்னா சின்ன கேப்பில் அடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா
நான் உங்களுக்கு வந்து இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து அடித்து 3 நாள் கேப், ஓகேங்களா? சாரி, 2வது நாள் 2 நாள் கேப்பு, இதில் 2 நாள் கேப்பு, இது 2 நாள் கேப்பு, இதில் 2 நாள் கேப். அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு டபுள்ஸு ஏபி, 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 ஓகேங்களா? ஒரு தடவை அடித்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபியில் வந்து 3 முறை அடிச்சிருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப்பு அடிச்சிருக்கிறான். இங்கே வந்து 2 நாள், சாரி 2 நாள் மேலே போடுறேன். அடுத்த ஒரு நாளில் இங்கே அடிச்சிட்டான். அடுத்த இது 2 நாளில் கேப், அதாவது இங்கே ஒரு நாள், இங்கே வந்து ஒரு நாள், ஓகேங்களா? இதில் ஒரு நாள் கேப்பு, அடுத்த இது 2 நாள், 2 நாள் கேப்பில் அடிச்சிருக்கிறான். இங்கே வந்து 2 நாள் கேப்பு. இந்த மாதிரி வந்து அடித்தாக்குன்னா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப்பில் 1 நாள் கேப்பில் அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 1 1 அடுத்தடுத்த நாளே அடிச்சுட்டு இருக்கிறான். இங்கே ஒரு நாள் கேப்பு, இங்கே ஒரு நாள் கேப்பு, ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப்பில் ஏசி அடிச்சிருக்கிறான். அப்புறம் 1 நாள், அப்புறம் இங்கே 3-4 நாள் கேப்பில் அடிச்சிருக்கிறான். இதில் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ லாங்காக போகாது. உங்களுக்கு 2 நாள் உங்களுக்கு வந்து லாஸ் ஆனது வந்து ஈடு கட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஓகேங்களா? ஹெவியாக ஆடாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து உங்களுக்கு இந்த நாளில் உள்ளார தான் அடிக்கிறான். மேக்ஸிமம் அடிக்கிறது வந்து இதுக்குள்ளாரையே தான் அடிக்கிறான். அதனால் வந்து நான் இன்னும் ஏன்னா அடித்தேன்னா கண்டினியூஸாக ஒரு 3 நம்பர் இல்லைன்னா 4 நம்பர் கம்பல்சரி அடிக்கிறான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது நான் உங்களுக்கு போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10, ஓகேங்களா? நான் வந்து ஒரு 10 நாள் கேப்பில் உங்களுக்கு போடுறேன். இந்த 10 நாள் கேப்பில் கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு ஒரு என்னால் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது. அப்படி லாஸ் ஆனாலும் நான் உங்களை லாஸ் ஆக விட மாட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஏபி இல்லைனா பிசி, ஓகேங்களா? ஏபி இல்லைனா பிசி ஒரு நம்பர் கம்பல்சரியாக வரும். அது உங்களுக்கு இதில் மெயின் அதில் வந்து சார்ட் மார்க்கிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் இதில் போடுறேன். இதில் போடுறது நீங்கள் வந்து இன்றைக்கி டேட் 09/05/2026 2, ஓகேங்களா? 19/05/2026, ஓகேங்களா? ஏன் இது கொடுக்குறேன்னா 10 நாள் உள்ளார உங்களுக்கு 2 நாள் கம்பல்சரியாக அடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 நாளில் உங்களுடைய லாஸ் பணம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இது மெயினாக 09லேருந்து இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிசி, ஓகேங்களா? ஏபி பிசி உங்களுக்கு கம்பல்சரியாக அடிப்பான். ஏபிபிசி உங்களுக்கு எந்தெந்த நம்பர் வரும்ன்றது நான் மெயின் நம்பர்னு போடுறேன். ஏபிபிசி மெயினாக வந்து ஒரு 3 நம்பர் கொடுக்குறேன். இப்போ வந்து 444 வந்து, அதுக்கப்புறம் 55, அப்புறம் 88, இதுதான் வந்து மெயினாக வந்து வருது. சப்போர்ட்டுக்கு ஒரு ஏசியாக எடுத்துக்கோங்க. ஏசி சப்போர்ட்டுக்கு
ஒரு ஏசி, ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் சின்னதாகவே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சப்போர்ட்டுக்கு ஏசி அதிலே போடுறேன். ஏன்னா ஏபிபிசி ஏசின்னு போட்டுறேன். ஏபிபிசி ஏசி. ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க, இதில் மட்டும்தானே நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதனால் வந்து 002 99 இது வந்து கம்பல்சரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு சார்ட்டு போடுறேன். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து எப்படி விளையாடணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பிரகாரம் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு அடையலாம். ஒரு நாள் விதம், ஒரு நாள் ஒரு செட்டு வீதம், ரெண்டாவது நாள் ஒரு நாள் ஒரு செட்டு வீதம், ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் 2 செட்டு வீதம், மூணாவது நாள் மூணாவது நாள் 3 செட்டு வீதம், இந்த மாதிரி 4வது நாள் 4 செட்டு வீதம், இப்படி நீங்கள் கம்பல்சரியாக ஆடுங்க. எங்கேயுமே உங்களுடைய அமௌண்ட்டு போகாது. தைரியமாக உங்கள் அளவோடு விளையாடவும். ஓகேங்களா? அளவோடு விளையாடவும். தயவு செய்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அளவோடு தயவுசெய்து அளவோடு விளையாடவும். இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு கண்டிப்பாக பிடிக்கலாம். அதனால் வந்து தயவுசெய்து அளவோடு விளையாடவும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.